ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். சொல்லுப்பா. என்ன மயிருக்கு சரக்கு இன்னும் டெலிவரி பண்ணாம இருக்க? போய் டில்லியை கேளு. செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கான். செட்டில் பண்ணாம சரக்கெல்லாம் ஒரு அடி கூட நகராதுன்னு சொல்றான் அவன். அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்குலாம் நீ இடத்த கொடுத்து வச்சிருக்க. எங்கடா அவன்? உனக்கு என்னடா பிரச்சனை? அவனோட சேர்ந்து வேலை பார்க்கறவனுக்கு எங்க வலிக்கும்? எனக்கு அவன் தான்டா பிரச்சனை. நேற்று நான் இருந்த இடத்துல இன்னைக்கு அவன் இருக்கான். அந்த நாய் இருக்கிற இடத்துல நான் வேலை பார்க்க முடியாது. அப்படிதான் இருப்பானா? நான் சரக்கு அப்படிதான் நிறுத்தி வைப்பேன். என் கெத்த அப்படி காணிப்பேன். என்ன பண்ண சொல்ற? என் வழியில அவன் குறுக்க வரக்கூடாது. வந்தா சரக்கு டிஸ்போஸ் ஆகாது. சரக்கு தவிர நண்பு மயிறு மண்ணாங்கட்டி எதுவும் எனக்கு தேவையில்லை. புரியுதுப்பா. நான் சும்மா ஒன்னும் இந்த இடத்துக்கு வரல. சின்ன வயசுல அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். பொருள் தந்திரம்னா காசு தாங்கண்ணா. என்னடா காசா கேக்குற? காசா? அண்ணா காசு தானா பிளீஸ்ண்ணா, காசு தானா. என்னடா எதிர்ற? அப்பெல்லாம் தர முடியாடா. பிளீஸ்ண்ணா, கால் வேணாலும் உன்னை பிளீஸ்ண்ணா தானா ரூபா தானா பிளீஸ்ண்ணா. என்னடா கத்தியெல்லாம் எடுத்தா என்னை கொண்டுறியா? அன்னைக்கு ஆரம்பிச்சேன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. எவனுக்கு அப்பனும் சும்மா தூக்கி தரல இந்த இடத்த. சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு சரக்கெல்லாம் போய் சேரலனா எல்லாத்துக்கும் இதே நிலைமை தான். புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு ஃப்ரீடா வாங்கிட்டு ஆனா எனக்கு வந்து நீங்க ஒண்ணு பண்ணணும். சரி, என்ன செய்யணும் சொல்லு. 4 போடுறேன். ஆனா நீங்க எல்லாரும் எனக்கு நிக்கணும். பண்றோம்.
முடிஞ்சவன் மூஞ்ச காணிடா. அதுக்கு நீ இன்னொரு ஜென்மம் எடுக்கணும்டா. You are free now. நீங்க எல்லாம் நினைச்ச வாழ்க்கையை வாழுங்க. இப்போ கிளம்பலாம்.